எல்லாம் இன்பமயம். தன் பகைவர்கள் அழிவதை பார்த்து கொக்கரித்தான் துரியோதனன். அவனுக்கு தெரியவில்லையா தானும் அழியப் போகிறோம் என்று? ஒவ்வொருவராக பகைவர்களை குறிவைத்து சூழ்ச்சி செய்து அழித்தவன் கடைசியில் தானே சூழ்ச்சி வலையில் விழுந்து தன்னுடைய உயிரை துறக்க வேண்டிய நிலை மிகப்பெரிய அரசனானாலும் அவனை விட்டு விடாது. இதை மனதிலே வைத்து கொள்ளாதவர்கள், மற்றவர்களை துன்புறுத்தி பார்த்து ஆனந்தப்படுபவர்கள் நிச்சயம் அவர்கள் அதே சூழ்ச்சியில் விழுந்து தன்னை துறப்பார்கள் என்பதுதான் நமக்கு தந்த படிப்பினை. ஆனால் இன்று நாம் அதை பார்க்கிறோம். சூழ்ச்சியிலே தம்மை சுற்றி இருக்கக்கூடிய கயவர் கூட்டத்தின் மத்தியிலே மார்தட்டி கொண்டு பேசுபவர்கள் நாளை அதே கயவர்கள் அவர்களை திருப்பி அடிப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அல்லது அவர்களுடைய ஆக்கிரகம், அதாவது அதிகாரத்துவத்தினுடைய மமதையா? இப்படித்தான் நடக்கிறது உலகத்திலே. மமதை உள்ளவன் மாயையில் விழுந்து விடுவான். மதியுள்ளவன் அறிவு கூர்மையினாலே புதிய ஒரு வழியை தேடுவான். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எதிலும் இன்பமயம்.